ஹாய் டு ஆல், நான் உங்கள் நண்பன் விக்னேஷ் பேசுகிறேன். நேற்று சோஷியல் மீடியாவே அதிர வைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டில்ஸ்னால ரிலீஸ் ஆச்சு. யார் பார்த்தோம்னா நம்ம தலை அஜித் இருக்காருல்ல, தலை அஜித் இப்போ ஃபோட்டோஸ் ரிலீஸ் ஆச்சு. அது எந்த படத்தோட ஸ்டில்ஸ் நான் பார்த்தோம்னா குட் பேட் அக்லி அந்த படத்தோட ஸ்டில்ஸ் ரிலீஸ் ஆச்சு. சீரியஸாக சொல்கிறேன், நேற்று ஒரு ஸ்டில்ல அஜித் சார் ஒரு வீடியோ மாதிரி கிளிப் மாதிரி நான் பார்த்தேன். அந்த வீடியோ கிளிப் பார்க்கும்போது சீரியஸாக சொன்னோம்னா நம்ம தலையா இது அப்படின்னு சொல்லி எனக்கே ஷாக்கி இருந்துச்சு. பிகாஸ் நம்ம அஜித் சாரை நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு லுக்காக பார்த்துருந்துருப்போம். அந்த லுக்குக்கு நிறைய கிரேஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அப்படிப்பட்ட லுக் ஒரு சூப்பராக இருக்கும். க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு நம்ம அஜித் சார் வேற லெவலில் இருப்பார். பட் அப்படிப்பட்ட லுக்கு இந்த படத்தில் பார்க்கும்போது எனக்கே சூப்பராக இருக்கு. பரவாயில்ல, இப்படி ஒரு லுக்கில் நம்ம தலையை பார்க்க போகிறோமா, எத்தனை வருஷம் வச்சு அப்படின்னு சொல்லி எனக்கே தோணுச்சு. அண்ட் இந்த படத்தில் நம்ம தலையை விதவிதமாக லுக்கில் டேரக்டர் காட்டிக்கிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங்கில் ஃபுல் பியர்டு வச்சிருந்தாரு, அதுக்கு பிளாக் மாதிரி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபுல் ஃபேஸே பிளாக்கிங் வச்சிருந்தாரு. சால்ட் பேப்பர் இல்லாமல் கம்ப்ளீட்டாக பிளாக் வச்சிருந்தாரு. முடியெல்லாம் பிளாக் வச்சிருந்தாரு. இப்போ பார்க்கும்போது க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு வேற லுக்கில் இருக்காருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த படம் எப்பங்க ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா தலையை இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு லுக்கில் அதுலேயே அவர் பாடி ஸ்ட்ரக்சர் இருக்கு பார்த்தீங்களா, கம்ப்ளீட்டாக அவர் பாடி குறைச்சிருக்காரு, செஞ்சிருக்காரு. படத்துக்காண்டி தன்னையே அர்ப்பணிச்சிருக்காரு சொல்லுவோம். அந்த மாதிரி சூப்பராக இருக்கு. அந்த லுக்கில் நம்ம தல அஜித் நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம் பார்க்கும்போது செமையா இருக்காரு, வேற லெவலில் இருக்கேன்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கே அப்படியே சிலுத்து போச்சு சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி லுக் தலையை பார்க்கும்போது யாராக இருந்தாலும் சொல்கிறேன், கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைச்சிருக்கும். அப்படிப்பட்ட சூப்பரான வீடியோ எனக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி வேற ஏதாச்சும் நல்ல அப்டேட் வந்துச்சுன்னா அவங்ககிட்ட சேர்க்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை அடுத்தடுத்த அப்டேட் வரதா போகுது. பிகாஸ் இந்த படத்தோட ரிலீஸ் நெருங்கிட்டே இருக்கு. அண்ட் இந்த படத்தை பற்றி வேற ஏதாச்சும் அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை டு ஆல்.